இந்த வருஷத்துக்கு உண்டான வாக்கு தத்தங்கள் யாத்திராகவும் 34:10 வாசிக்க பார்ப்போம். உன்னோடு கூட இருந்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான காரியத்தை செய்வார், செஞ்சிட்டாரு, செய்வார். உபாகமம் 10:21 அவரே உன் புகழ்ச்சி உன் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே உன் புகழ்ச்சி உன் கண்ணு கண்ட சொல்லுங்க, என் கண்ணு கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை என்னிடத்தில் கர்த்தர் செய்தார். இப்ப வசனம் இந்த வருஷம் பயங்கரமான காரியம் செய்ய போறாரு. ஆனா இந்த வசனம் பயங்கரமான காரியம் உன்னிடத்தில் செய்த உன் தேவன். எப்படி போட்டு செய்த அப்பனா செஞ்சு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. சரி, உங்களுக்கு பயங்கரமான காரியம் நடந்துச்சா? அதாவது பயங்கரமான காரியத்தை செய்ய போறேங்கிறாரு. ஆனா இந்த வசனம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இப்ப என்னென்ன செஞ்சிருக்க இதை கட்டில மேல இன்னும் செய்ய போறாரு. அல்லேலூயா. பயங்கரமான காரியம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்னுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செஞ்சிருக்கிறார். நான் ஜீவனோடு இருப்பது பயங்கரமான காரியம், நான் நடப்பது பயங்கரமான காரியம், எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தது பயங்கரமான காரியம், அருமையான மனைவியை கொடுத்தது பெரிய காரியம், அருமையான பாஸ்டமாவை கொடுத்தது பயங்கரமான காரியம், அருமையான சர்ச்சை கொடுத்தது பயங்கரமான காரியம், அருமையான இவ்வளவு பெரிய தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தது பயங்கரமான காரியம், இன்னொரு சர்ச்சை கொடுத்தது பயங்கரமான காரியம், நான் நடப்பது பயங்கரமான காரியம். அல்லேலூயா. இந்த மாதிரி பயங்கரமான காரியம் உங்களுக்கு செஞ்சாரு. அதே போல தான் அவர் செய்தான்னு சொல்லி இதை நீங்க நம்புனீங்கன்னா, இதை விசுவாசிச்சீங்கன்னா, இதை நீங்க நன்றி சொன்னீங்கன்னா அவர் செய்வார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இங்க இருங்க. தயவுசெய்து உங்களை எல்லாம் நான் அழகுடுத்தி அற்புதமான ஆளா, அதிசயமான ஆளா, உயர்வான ஆளா, மேன்மையான ஆளா, வெற்றி வாழ்க்கிற ஆளா பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப கொள்ள ஆசை. அல்லேலூயா. அந்த ஆசையில தான் நான் சொல்றேன். இது இந்த சொல்ற வார்த்தை சாதாரண வார்த்தை நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க போறாங்க. இப்ப கவனிங்க, சங்கீதம் 47:2 என்ன சொல்லுது? நான் இங்க உங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்ய போறவர் யாரு? உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய். இப்ப கவனிங்களே, இங்க இருங்க நல்லா சரிங்க. உங்களுக்கு பயங்கரமான காரியத்தை செய்ய போறதுக்கு அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், பயங்கரமான காரியத்தை அவர் செய்வாரா அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த காரியத்தை கேட்டு பாருங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளை எல்லாத்துலயும் பாஸ் ஆகி நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான காரியம். உங்கள் பிள்ளையை படித்து முடிச்சு உடனே வேலை கிடைச்சா பயங்கரமான காரியம். உங்கள் வீட்டுக்காருக்கு வேலையில் சம்பள உயர்வு கிடைச்சா பயங்கரமான காரியம். நீ கையெழு செய்கிற வேலையில் தொழிலில் ஒரு உயர்வு வந்தால் பயங்கரமான காரியம். அப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை கர்த்தர் இந்த 2027 செய்ய போகிறார். ரைட்டு. அப்போனா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பயங்கரமானவர் பூமியின் மீதெங்கும். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே இருங்க. ஒரு நாட்டுக்கு ஆள்ற ராஜா 5 வருஷம் ஆளுவார். யார் ஆளுவார்? மக்களை ஆளுவார். மக்களுக்கு இந்த வரியை போடுவார், இந்த சட்டத்தை போடுவார், இந்த திட்டத்தை போடுவார், அப்படி செய்வார், இப்படி செய்வார், எல்லாம் செய்வார். ஆனால் இந்த ராஜா இருக்கார் தெரியுமா, மக்களை ஆள்வது மாத்திரமல்லாமல் கடலையும் ஆளுவார், சமுத்திரத்தையும் ஆளுவார், காற்றையும் ஆளுவார், சூரியனையும் ஆளுவார், சந்திரத்தையும் ஆளுவார். அந்த இப்போ எப்படி தலைவர் சட்டம் போட்டு இவ்வளோ வரி கட்டணும், இவ்வளோ கரண்ட் பில் ஏறிச்சு கட்டணும் அப்படின்னா கட்டலையா? கட்டுறோம்ல. நாளைக்கு லீவு அப்படின்னா லீவு கிடைக்கலையா? அதே போல் இவருக்கு மக்கள் அடிபணிவது மாத்திரமல்லாமல் இவர் படைச்ச கடல் இவருக்கு கீழ்ப்படியும். கடலுக்கு அடியில் வர திமிங்கல மச்சங்கள் இவருக்கு கீழ்ப்படியும். மரம் செடி கொடி இவருக்கு கீழ்ப்படியும். காத்து கீழ்ப்படியும், புயல் காற்று கீழ்ப்படியும், சமுத்திரம் கீழ்ப்படியும், எல்லாமே என்ன செய்யும்? கீழ்ப்படியும். கீழ்ப்படிஞ்சிச்சா? படிக்கலையா? எங்க படிச்சிச்சு? காற்றை பார்த்து இறையாதன்னாரு, கடலை பார்த்து இறையாதன்னு அமைதியாரு. அவர் கரைக்கு எல்லை போட்டவர், அவர் இதுக்கு மேலே வராது அப்படின்னவர். யோபுல படித்து பாருங்கள், கடலுக்கு எல்லை போட்டவர் அவர், அப்படிப்பட்டவர். அப்போ கொஞ்சம் இமேஜ் பண்ணி மைண்டை செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு கொடுக்க போகிறவர் யார்?
உனக்கு ஆயுசு முழுவதும் வாழ்வதற்குடான எல்லா தேவைகளையும் கொடுக்கிறவரா இவர். இந்த உலகத்து முடிகிற வரைக்கும் என்ன கொடுக்கணும் அதை கொடுக்கிறவர். அல்லையே சொல்லுங்க. புரியுதா? உங்க அப்பா யாருன்னு, உங்களை படைச்ச ஒரு உருவம் யாருன்னு தெரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ள. மௌத்துமுள்ள ராஜா. அதாவது அவர் இங்க இருங்களேன், அவரை கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாருங்க. அப்படி நாளைக்கு பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது. உண்டாயிருச்சு இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, யோபு 37:22. ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே, தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. இங்க பாருங்க, யாராவது சூரியனை பார்த்திருக்கீங்களா? சூரியனையே பார்க்க முடியல. ஆனா சூரியனை படைச்சவர் எப்படிப்பட்டவர்? சூரியனை நம்ம பார்க்க முடியல, அந்த சூரியனை படைச்சவர் எப்படிப்பட்ட அக்கினிமயமா இருப்பாரு. சூரியனை ஒரு 5 நிமிஷம் நீங்க கண்ணில் பார்க்க முடியாது, கண்ணு போயிடும். ஆனா அந்த அவ்வளவு பெரிய அந்த சூரியன், உலகத்துக்கு உதிக்கிற அந்த சூரியனை படைச்சவர் அக்கினிமயமானவர். அவர் எப்படிப்பட்ட தெய்வம் பார்த்துக்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பயங்கரமான காரியத்தை செய்ய போறவர் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. அவர் சாதாரண ஆள் இல்லை, படைச்சவர், அவர் உருவாக்குறவர். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 65:5. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். இப்ப கவனிங்க, உங்களுக்கு நல்லா கவனிங்க. படிக்கிறவங்க, காலேஜில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சரியான முறையில் நீதி கிடைக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வராமல் இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் வராமல் இருக்கலாம், அங்கே நீதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீதியின் தேவன் உங்களுக்கு நீதி செய்கிறவர். அந்த நீதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, உங்களுக்கு உண்மையான ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால், நீங்கள் சொல்லி கேட்குது. நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கேஸ் நடக்குது, உங்களுக்கு ஒன்றும் விடுதலை கிடைக்கல, ஓடிக்கிட்டே இருக்குது, நீதி கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எவனோ பணம் கொடுத்து சம்பாரித்து போயிட்டான், எனக்கு நீதி இல்லை அப்போ நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த நீதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பேசணும் தெரியுமா? திருப்பி வாசிங்க பார்ப்போம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. இந்த உலகமே இங்க இருங்க, எல்லாம் சொல்லுங்க. தேவனே, இயேசுவே, உலகத்தை உண்டாக்குனவரே, இந்த உலகமே உங்களை ஒருத்தர் தான் நம்பி இருக்கு. இந்த உலகமே உங்க கையில் இருக்கு. இந்த உலகத்தை நடத்துறவர் நீங்க, இந்த உலகத்தில் போஷிக்கிறவர் நீங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்வ நீங்க. அவ்வளோ பெரிய தேவன் நீங்க. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதப்படி. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு என் வேலை விஷயத்தில், என் தொழில் விஷயத்தில், என் படிப்பு விஷயத்தில் ஒரு நீதி இல்லாமல் இருக்கு. நீங்கள் எனக்கு இந்த வசனத்தின்படி எனக்கு நீதி செய்யுங்க தகப்பனே, எனக்கு நீதி செய்யுங்க தகப்பனே. இதான் மேட்ரு. நீதி கிடைக்காதவர்கள் அப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, கேட்டீங்கன்னா நீதி கண்டிப்பாக என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு கிடைச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 76:7. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூளும்போது, உம்முடைய கோபம் மூளும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? யார் தெரியுமா? நம்ம தேவன். அவருக்கு கோபம் வரும்போது அவர் முன்னாடி நிற்க முடியாது. அவர் முன்னாடி நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. நீங்க வேணா சங்கீதம் 18:7 வாசிங்க. அவர் கோபம் வரும்போது என்ன நடக்கும்? கடவுளுக்கு, தேவனுக்கு கோபம் வரும்போது உலகத்துல என்ன நடக்கும்? சங்கீதம் 18:7. அப்பொழுது பூமி அசைந்தது, அதிர்ந்தது. கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. இப்ப சுனாமி ஏற்படுகிறது பார்க்குறீங்க, கடல் கொந்தளிக்கிறத பார்க்குறீங்க, அந்த புயல் காற்று வர்றதை பார்க்குறீங்க. இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? பூமி அதிர்ச்சி உண்டாடுறது நடக்குது. பார்க்குறீங்களா? கேள்விப்படலையா? நடக்குதுல்ல. அப்போ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டா இப்போ புரிஞ்சு போச்சா? அவர் கோபப்படும்போது என்ன நடக்குது? திருப்பி வாசிக்கும், அப்பதான் புரியும். அப்பொழுது பூமி அசைந்து பூமி அதிர்ச்சி உண்டானது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தன.
புரியுதா? இப்போ இந்த வேலையை செய்யறதெல்லாம் கர்த்தர் தான். அவர் கோபம் உண்டா, இன்னொரு வசனம் சங்கீதத்தில் இருக்கு, அவர் உருமுனார்னா அப்படின்னா டபா டிபார் இடி விழுங்க, இடி. அவர் உருமுன என்ன செய்யும்? சங்கீதத்தில் வசனம் இருக்கு, அவர் அப்படியே அப்படி சொன்னா போதும், பேரிரைச்சல், பெரிய இடி உண்டாகும். நீங்க வணங்குற தெய்வம் எப்படின்னு தெரியுதா? எப்படிப்பட்டவர்? அவர் தும்முனா இடி விழுகும், அவர் மூச்சு விட்டா கடல் கொந்தளிக்கும். அப்படிப்பட்ட தெய்வம், அப்படிப்பட்ட மேய்ப்பர், ரட்சகர், பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தவர், உலகம் உண்டாவதுக்கு முன்னமே அவர் இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த மீட்பர், அந்த ரட்சகர் இன்னைக்கு பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மனிதன் போன வாழ்ந்து இன்னைக்கு உங்களை என்னையும் அவர் பிள்ளையா வச்சிருக்கிறார்னா அவர் எவ்வளவு பெரிய மகத்துவமான அந்த தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அஸ்திவாரம் குடுங்குமா, அஸ்திவாரம் நடுங்குமா, புரியுதா? சங்கீதம் 2:12 அதான் சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. இங்க இருங்க, கொஞ்சம் நிமிருங்க, என்னைய பாருங்க. அழிவுன்னு என்ன தெரியுமா? போராட்டம், துக்கம், நெருக்கம், மறிக்கிறது, இதான் அழிவு. இந்த அழிவு வர்றதுக்கு என்ன காரணம் கேட்டால், குமாரன் கோபம் கொண்டால் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த வர்ற கோபத்துக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளும்படி உலகத்தில் என்ன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும், உலகத்தில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் அந்த சம்பவங்கள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் தொடாமல் இருப்பதற்கு, அது உங்கள் வாழ்க்கைக்கு வராமல் இருப்பதற்கு வசனம் சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமடி, வழியில் அழியாமடி அந்த தெய்வத்தை, அந்த இரட்சகரை, அந்த மீட்பரை நேசியுங்கள், அன்பு வையுங்கள் சொல்கிறார். அதனால் இந்த வருஷத்தில் இயேசுவை வந்து எந்த அளவுக்கு அன்பு செய்ய வேண்டுமோ, எந்த அளவுக்கு துதிக்கணுமோ, எந்த அளவுக்கு நன்றி சொல்ல வேணுமோ, எந்த அளவுக்கு தேவனை மையப்படுத்த வேணுமோ அந்த அளவுக்கு ஏசப்பாவை மையப்படுத்திடுங்க, அந்த அளவுக்கு ஏசப்பாவை துதிச்சிருங்க. மகிமை செலுத்த மட்டும் இருந்துடாதீங்க, நன்றி சொல்ல மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னு கேட்டால் அவர் கோபம் எப்போ வரனே தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட கோபங்கள் வந்தாலும் அந்த கோபம் நம்ம பக்கத்தில் வராது, வேற எங்கேயே போயிடும். அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஜாக்கிரதை என்ன செய்யணும்? கர்த்தர். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. பார்த்தீங்களா? அவர் கோபப்படுவார், ஆனால் ஒரு நிமிஷம் தான், ரொம்ப நேரம் கோபப்பட மாட்டார். ஏன்னு கேட்டால் சாட்டை எடுத்து அடிப்பார், அப்புறம் அன்பு வச்சுருவார். அதான் நம்ம தெய்வத்துடைய குணாதிசயம். அதனால் அவர் கண்டிக்கிற தெய்வம் அல்ல, அவர் கண்டிப்பார், ஆனால் மனம் மாறிடுவார். நம்ம பாவத்தை அறிக்கிட்டோம்னா மன்னிச்சிடுவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 64:3. நீங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உம்முடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. இங்க நல்லா கவனிங்க, அவருடைய சமூகத்தில், அவர் சந்நிதியில் பர்வதங்கள் என்ன செய்யுமா? உருகுமா. பர்வதம் என்பது ஒரு போராட்டம், பர்வதம் என்பது ஒரு பெரிய கடன் பிரச்சனை, பர்வதம் என்பது அவ்வளோ முடிச்சு சாக போகிறேன் அப்படிங்கிற நிலைமை. ஆனால் அப்படிங்கிற நிலைமையில், அப்படிங்கிற எண்ணத்தில், நினைவில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அவருடைய பிரசன்னம் எப்போ உங்கள் மேலே இறங்குதோ, அவர் மகிமை எப்போ உங்கள் மேலே இறங்குதோ, அப்போது பர்வதம் போல இருக்கிற பாடுகள் உங்கள் கண்ணு முன்னால் உருகி ஓடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் அவருடைய பிரசன்னம். அதுக்கு தான் துதிங்க, ஸ்தோத்திரிங்க, ஆராதிங்க, அந்த பிரசனத்துக்குள்ள வாங்க, அந்த வல்லமைக்குள்ள வாங்க, அந்த மகிமைக்குள்ள வாங்க. அப்படிங்கிற பிரசனத்தை உணரணும். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே அப்படின்னு சொல்லி அந்த பிரசனத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு, அதாவது பிரசனம்னா என்னன்னு தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது உங்கள் மேலே ஒரு மெல்லிய ஒரு காற்று அப்படி அடிச்சுட்டு போகும். பார்த்துக்கொள்ளுங்க, அப்படியே உடம்புல அப்படியே இறுதி வந்து பூவாக இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். அந்த நேரத்தில் உங்கள் பாடுகளை சொல்லுங்க, உருகி ஓடு இயேசுவின் நாமத்தில். அதுக்கு தான் வசனம் சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அவங்க சந்நிதியில் அவங்க பிரச்சனை இருக்கும் அப்படிங்க. திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பாப்போம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. உங்க சமூகத்தில், உங்க ஆலயத்தில் பர்வதங்கள் உருகி போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, பர்வதங்கள் போல பாடுகள், பர்வதங்கள் போல பலவீனங்கள்,
பர்வதங்கள் போல பிரிவினைகள், பர்வதங்கள் போல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமானால் அவருடைய பிரசனத்துக்குள்ளே இருந்துட்டு போங்க. அவர் பிரசனத்துக்கு நீங்கள் வரும்போது அது உருகி போயிடும். அதான் வேதம் சொல்லுகிறது, எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், அவர்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரோ பயங்கரமான, திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள், நெருக்கப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே நீதியை சரி கட்டுகிறதே காண்பேனாக. அல்லேலூயா. புரியுதா? இப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, என் தேவன் எப்படிப்பட்டவர். அவர் சமுத்திரத்தை குலுக்குகிறவர். அவரை தான் நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன தும்மாந்துண்டு பிரச்சனையை தீர்க்க முடியுமா, தீர்க்க முடியாதா? யோசுவா 1:9 சொல்லப்பட்டிருக்கு, நீ போக இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். எரேமியா 1:8 சொல்லப்பட்டிருக்கு, யார் காப்பாற்றுவார் என்று நீ வாசிங்க. எரேமியா 1:8, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. இங்க இருங்க, இல்ல ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். ஒரு ரேமா வார்த்தை சொல்றேன். எந்த மனிதனுக்காக, எந்த அதிகாரிகளுக்காக, எவனை பார்த்து, யாரை பார்த்து நீங்கள் பயந்து போய் இங்கே உட்காந்துருந்தாலும், நீங்கள் பயந்து போய் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு மேலேருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை தெரியுமா? திருப்பி சொல்லுங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளையும் நான் பாதுகாக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன். சொல்லிட்டாரா? அவர் பயப்படலாமா?